டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக வழக்கில் மேலும் 5 அதிகாரிகளிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். 1000 கோடி ரூபாய் முறைகேடு என்று அமலாக்கத்துறை தெரிவித்த இந்த டாஸ்மாக் மதுபான கொள்முதல் வழக்கில் அமலாக்கத்துறை தீவிரம் காட்டி வருகிறது. இன்று சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக டாஸ்மாகினுடைய எம்டி விஷாகனுடைய வீட்டுல சோதனையை நடத்தி அவரை விசாரணைக்காக தற்பொழுது அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில இந்த டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருந்ததுனால தொடர்ந்து விசாரணையை மேற்கொள்ள முடியவில்லை. அதற்கு பிறகு உயர்நீதிமன்றமே வந்து அனுமதி கொடுத்த பிறகு 5 அதிகாரிகளை டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய 5 முக்கியமான அதிகாரிகளை அழைத்து விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை வந்து தெரிவித்திருக்கிறது. அமலாக்கத்துறையிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக டாஸ்மாகினுடைய பொது மேலாளர் சங்கீதா, இவர் வந்து நிர்வாக பிரிவினுடைய பொது மேலாளர். மொத்தமாக மதுபானங்களை கொள்முதல் செய்வதற்கான பிரிவில் பொது மேலாளர், நிர்வாக பிரிவில் இருக்கக்கூடிய சங்கீதா, இவரிடம் 7 முறை விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று மற்றொரு அதிகாரி இந்த மொத்தமாக கொள்முதல் செய்யக்கூடியது மற்றும் வந்து விற்பனை, கொள்முதல் மற்றும் விற்பனை பிரிவினுடைய துணை பொது மேலாளர், இவரிடமும் வந்து 7 முறை விசாரணை வந்து நடத்தப்பட்டிருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இவை தவிர்த்து மண்டல பொறுப்பில் இருக்கக்கூடிய மேலாளர்கள், பொது மேலாளர்கள், மண்டல பொறுப்பில் இருக்கக்கூடிய 3 அதிகாரிகள், பெண் உட்பட 3 அதிகாரிகளிடமும் இந்த விசாரணை வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 5 அதிகாரிகளிடம் இதுவரை விசாரணை நடத்தியிருப்பதாக சொல்கிறார்கள். அதுல 2 உயர் அதிகாரிகள், அதாவது பொது மேலாளர் மற்றும் வந்து துணை பொது மேலாளர், இவர்கள் 2 பேரிடமே 7 முறை தலா 7 முறை விசாரணை நடத்தப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருப்பதாகவும், ஒரு வாக்குமூலம் வீடியோ பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் வந்து அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது இல்லாமல் மண்டல மேலாளர்கள் அவர்களிடமும் வந்து இந்த விற்பனை தொடர்பான விவரங்களை வந்து ஏற்கனவே ஆவணங்கள் கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில இவர்களிடமும் வந்து விற்பனை தொடர்பான விவரங்கள், இந்த டாஸ்மாக்ல எடுக்கப்பட்ட பல்வேறு டெண்டர் குறித்த விவரங்கள், இவற்றை எல்லாமே வைத்து தொடர்ந்து விசாரணை வந்து நடத்தப்பட்டு அதில் சேகரிக்கப்பட்ட விவரங்கள், இந்த 5 அதிகாரிகளும் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக இன்று இந்த சோதனை வந்து நடத்துவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. அதன்படி இன்று வந்து விசாகன், டாஸ்மாகினுடைய எம்டி, அவரிடம் வந்து இந்த 5 பேரும் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் கேள்விகளை தயாரித்து அவரிடம் இந்த விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். காலை 7 மணியிலிருந்து 3 மணி வரை அவருடைய வீட்டில் வைத்து விசாரித்திருந்த நிலையில விசாரணை தற்பொழுது அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்திருப்பதனால அங்கே வைத்து அவரிடம் விசாரணை வந்து நடத்தப்படுகிறது. இந்த 5 பேரும் கொடுத்த வாக்குமூலத்திற்குரிய தகவலை வைத்து இவர்கிட்ட தீவிர விசாரணை, குறிப்பாக எவ்வளவு கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்பாக, எவ்வளவு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக ஏற்கனவே வந்து 2 பிரிவுகளின் கூடிய அதிகாரிகள் கொடுத்த தகவல், அந்த தகவலின் அடிப்படையில் இவரிடம் வந்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.